இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிளாஸோட என்கேப்சுலேஷன் பத்தி பார்க்க போறோம். ஸோ என்கேப்சுலேஷன் அப்படின்றது நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டோம். பட் இருந்தாலும் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்ல என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் ஒரு பேங்க் அக்கவுண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள இனிஷியலேஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா, நமக்கு நேமு, அக்கௌண்ட் நம்பர், பேலன்ஸ் ஐடி நம்பர் வேணும். ஸோ அஸ் யூஸ்வல் இந்த நாளையும் நான் இனிஷியேஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பேங்க்கோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில டிஃபால்ட் வேல்யூஸ் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். இது கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கெட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நம்ம கொடுத்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை அப்படியே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். நம்பர் கிரியேட்டட் வித் திஸ் ஐடி நம்பர், கிரியேட் பண்ணவங்களோட நேமு, தென் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பேங்க்கோட டீட்டெயில்ஸை கெட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் செக் பேலன்ஸ் அப்படின்ட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். நம்மளோட அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த செல்ஃப் பேலன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். அதே போல் வித்ட்ரான்னு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோவான அமௌண்ட் வேணால் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அமௌண்ட் வந்து ஜீரோவோட அதிகமாக இருக்கணும், அப்போ தான் நம்ம வித்ட்ரா பண்ண முடியும். அதுபோக இந்த அமௌண்ட்டு நம்ம வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட் வந்து இந்த பேலன்ஸோட கம்மியாக இருக்கணும். ஸோ பேலன்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும், அமௌண்ட் கம்மியாக இருக்கணும். அப்படி இருந்தால் நம்மளால் வித்ட்ரா பண்ண முடியும். அப்படி இல்லாட்டினா நோ பேலன்ஸ் டு வித்ட்ரா அப்படின்னு நமக்கு வந்துடும். அதே போல் டெபாசிட் பார்த்தீங்கன்னா ஜீரோ எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம டெபாசிட் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட்டை வந்து ஜீரோக்கு மேலே இருக்கணும். மைனஸில் கொடுத்தோன்னா நமக்கு வந்து எரர் காமிக்கும். ஸோ ஜீரோவோட மேலே இருந்துச்சுன்னா பேலன்ஸ் வந்து அந்த அமௌண்ட்டோட ஏற்கனவே இருக்க பேலன்ஸோட கூட்டிக்கணும். வித்ட்ரா வந்து ஏற்கனவே இருக்கிறதோட குறைச்சிக்கணும். ஸோ இவ்வளோ தான் வந்து இதோட பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ நம்ம இந்த என்கேப்சுலேஷன் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து இந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அஸ் யூஸ்வல் ஸோ நமக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் வேணும். ஸோ அதுக்கு நான் A1 அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஆஃப் நமக்கு ஏதாவது நேம் வேணும் அண்ட் நமக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் வேணும். ஸோ இந்த இடத்துல நம்ம எதாவது கொடுக்கலாம், ஏன்னா இது ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான். அதனால் நான் ஸ்ட்ரிங்லேயே கொடுக்குறேன். ஸோ இப்போ A1 அப்படின்றது நமக்கு ஒரு அக்கௌண்ட்டு. இந்த அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா A1 டாட்டு வித் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளால் கால் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் இது, கிரியேட்டட் வித் இது, நேம் வந்து ஜானி, தென் அவைலபிள் பேலன்ஸ் வந்து 1000. இப்போ நான் இந்த லைனுக்கு முன்னாடி நமக்கு தான் பேலன்ஸ் தெரியும் இல்லையா, அதனால் நான் A1 டாட்டு பேலன்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது. அந்த வேரியபிளில் நான் வந்து ஹேக் பண்ணி இந்த மாதிரி 10,000 அப்படின்னு சேவ் பண்ணிடுறேன். இப்போ என்னோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் கெட் பண்ணுறேன் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வேல்யூ அசைன் பண்ணமோ அந்த வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்மளால் இந்த நேமு, ஐடி எல்லாத்தையுமே மாற்ற முடியும். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டுன்றது அந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா, அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல என்கேப்சுலேஷன் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம எந்தெந்த வேரியபிள்லாம் நம்ம வெளியில் அக்சஸ் பண்ண முடியாதோ அந்தந்த வேரியபிளுக்கு முன்னாடி டபுள் அண்டர் ஸ்கோர் கொடுக்கணும். ஸோ அக்கௌண்ட் நம்பருக்கு பதிலாக டபுள் அண்டர் ஸ்கோர் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வேரியபிள் அக்சஸ் பண்ண முடியாது. இது இங்கே மட்டும் கொடுக்கக்கூடாது, அக்கௌண்ட் நம்பர் அப்படின்ற வேரியபிள் எங்கெங்க இடத்துல இருக்கோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே நம்ம கொடுக்கணும். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, இந்த இடத்துல ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. இது வந்து நம்ம கிரியேட் பண்ணுற அக்கௌண்ட் நம்பரு, அது நமக்கு கொடுக்கணும் தேவையில்லை. அதே போல் பேலன்ஸையும் நம்மளால் மாற்ற முடியாமல் இருக்கணும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல டபுள் அண்டர் ஸ்கோர் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இந்த இடத்துல டபுள் அண்டர் ஸ்கோர் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ அக்கௌண்ட் வந்து 1000 ரூபாய் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் இதை ஹேக் பண்ணி 10,000 அப்படின்னு மாற்றிட்டு இப்போ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். போன டைம் எனக்கு ஹேக் ஆச்சு, இந்த டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஹேக் ஆகலை. ஏன் அப்படின்னா நம்ம இந்த பேலன்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம எதர் டெபாசிட் பண்ணணும் இல்லை வித்ட்ரா பண்ணணும். நம்ம இந்த டபுள் அண்டர் ஸ்கோர் கொடுக்குற எந்த ஒரு வேரியபிளையுமே நம்ம கிளாஸுக்கு வெளியில் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது. இதுக்கு பேர் தான் என்கேப்சுலேஷன் அப்படின்னு பேர். ஸோ இந்த பேலன்ஸ் அப்படின்ற நம்பரை வந்து நம்ம கிளாஸுக்கு உள்ளே தான் அக்சஸ் பண்ண முடியும். இப்போ கிளாஸஸ் உள்ளே நம்ம எந்தெந்த ஃபங்க்ஷன்லாம் இதை அக்சஸ் பண்ணுதோ அந்த ஃபங்க்ஷனை மட்டும்தான் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். எக்ஸ்டர்னலாக நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இந்த என்கேப்சுலேஷன். இது வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ரெகுலரில் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ வந்து நமக்கு இது வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஸோ அதே அக்கௌண்ட் நம்பரில் நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ
இப்போ என்னோடய அக்கௌண்ட்டு நான் செக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அது ஆட் ஆகிருக்கும். ஏன்னா இந்த மெத்தடுன்றது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டாட் பேலன்ஸு இதை வந்து நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். அதே சமயம் நம்மளால் வித்ட்ராவும் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா டெபாசிட்டடு இவ்வளோ டெபாசிட் ஆகிருக்கு, வித்ட்ரா ஆகிருக்கு, நியூ பேலன்ஸ் வந்து 0 ஆகிடுச்சு, அவைலபிள் பேலன்ஸ் வந்து நமக்கு 0 ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் என்கேப்சுலேஷன் அப்படின்னு பேர். இது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், இருந்தாலும் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான், அடுத்த சாப்டராக பார்க்கலாம்.